இப்போ இந்த முக்தார் மீது யாராரு கேஸ் கொடுக்கணுமோ அத்தனை பேர்கிட்ட அரசாங்கம் கேஸ் வாங்கணும். ஒரு காயத்ரிட்டோ, டெய்சிட்டோ, தமிழிசைட்டோ, பாமக எல்லாரையும் வாங்கி ஒரு கேஸ் தனித்தனியா நடத்தி இந்த ஆளை வெளியிலவே விடக்கூடாதுங்க. முதல்வர் அவர்களே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு உங்களை எப்படி குளிப்பாட்டுவது என்று தெரிந்துவிட்டது, உங்களை எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு தெரிஞ்சு. இன்னைக்கு அதையும் தாண்டி ஜனமுக்காகவும் கனிமொழி குரல் கொடுத்திருக்கிறார் என்று வரும்போது, ஆஹா, எதிர்கட்சின்னு வரும்போது எல்லா கட்சியும் தாவேக்காவுக்கு எதிராக இருக்கிற எல்லா டிவியும் நமக்கு வேணுங்கிறது இன்னைக்காவது அவங்க அறிவுக்கண்ணை திறந்திருக்கிறதே. உங்களுடைய கேண்டிடேட் தன்னுடைய அஃபிடவிட்டில் வழக்கு விவரங்கள் தெரிவிப்பதில் ஒரு உண்மையை தெரிவிக்கவில்லை, தன் மீது இருந்த ஒரு வழக்கை சுட்டிக்காட்டவில்லை. இது குற்றம் தானே? அப்ப இது மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த ரிட்டர்னிங் ஆபீசர், சாரி, இதெல்லாம் பவர் ஆஃப் தி டிஸ்கிரிட்டரி பவர் ஆஃப் தி ரிட்டர்னிங் ஆபீசர். உலக தலைவர்கள் இப்ப என்ன புட்டின் சொல்றாரு, எங்களுக்கு இவர்கிட்ட அப்படிலாம் எங்கிட்ட ரஷ்யாட்டேருந்து அவர் ஆயில் வாங்கல, உங்க மிரட்டல்லாம் அப்பாற்பட்டு அவர் கொஞ்சம் நிறுத்தினாலும் நிறுத்தலைனாலும் எங்க வர்த்தகம் தொடரும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆபாச யூடியூபர் முக்தார் கைது. சிங்கப்பெண் படைத்தொடக்க விழாவில் போலீஸ் பேண்ட், சினிமா பாடல் இசைப்பு. ஜனம் பாலிமர் நியூஸ் தமிழ் 24/7 அரசு கேபிளில் நீக்கமா, அரசியல் தலைவர்கள் கண்டனம். காங்கிரஸ் ராஜ்யசபை வேட்பாளர் மீனாட்சி வேட்புமனு நிராகரிப்பு. நீண்ட நாள் பிரதமராக பணி செய்து சாதனை படைத்த நரேந்திர மோடி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க. ஸோ முதல் செய்தியாக, பரபரப்பு செய்தியாக, இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்த யூடியூபர் முக்தாரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஆபாசமாக பேசினார். அந்த பாஜகவில் இருந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் இருந்த அலிஷாவா அவங்க குழந்தைகளை பற்றியெல்லாம் தவறாக பேசுகிறாங்க. இந்த வழக்கில் ஏற்கனவே திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்ட நிலையில் இவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போ கர்நாடகா போலீஸ் உதவியோடு கைது பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன் ராஜேஷ்? இது நல்ல விஷயம். முக்தார் கைது செய்யப்பட்டிருக்கிறதை நான் வரவேற்கிறேன். நீங்க பாருங்க, ரொம்ப ஆபாசமான அருவருப்பான ஒரு யூடியூபர் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அது முக்தார் தான். திமுகவுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமா, இல்லை விசிகாவுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமா, இல்லை திருமாவுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமா, இல்லை முஸ்லீம்களுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. ஒரு காலத்தில் நம்ம ஓமம்புலியூர் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அவன் 4-5 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கான். அந்த குரூப்பில் முக்தாரே இன்னும் 2 பேரில் இருந்துட்டு அந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எப்படி போடுறதுன்னு ஒரு பாலிசி வச்சுட்டு இருந்தான். டால்ஃபினோ, நானோ, ஓமாம்புலியரோ எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பீரியடில் இருந்தேன். நம்ம முக்தார் ஒரு ஆங்கர் மாதிரி இருந்த ஒரு ஆள். அப்போ நாம் முக்தார் டபுள் டாக், இவனுக்கு ஜிஹாத்தி தான் இவனுடைய பின்னணி அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறோம். எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்ததுன்னா, எப்படினாலும் இஸ்லாமிய அமைப்புகள் நம்மளை காப்பாத்திருங்கிற தைரியம் இருந்ததுன்னா, சீமான இன்டர்வியூ கூப்பிட்டு அவமானம் பண்ண முடியுது. சவுக்கு சங்கரை இன்டர்வியூ கூப்பிட்டு அவமானப்படுத்த முடியுது. டாக்டர் ராமதாஸை அவமானப்படுத்த முடிகிறது.
இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது ஒரு நாகரிகமான கேள்வியே கேட்காம அநாகரிகமாக தனிப்பட்ட வாழ்க்கையை, தனிப்பட்ட நபர்களை கேட்கறது. பெண்களா இருந்தா பாடி ஷேமிங் பண்றது, தமிழிசைய பாடி ஷேமிங். டெய்ஸி அந்த பிஜேபியில் இருக்காங்க, அவங்கள பாடி ஷேமிங். காயத்ரி ரகுராம அவ்வளவு மட்டமா பேச, அதாவது ஒரு டார்கெட். வலதுசாரிகள் இவர்கள், அதாவது திமுக காரங்க ஒத்தரை கூட இவர் டார்கெட் பண்ணியிருக்க மாட்டார். இந்த மாதிரி அண்ணாமலை அசிங்கப்படுத்திருக்கா எஸ்.வி. சேகர் அழைச்சிட்டு வந்து தொடர்ச்சியாக எஸ்.வி. சேகர் திடீர்னு நட்பாயிருப்பார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விருப்பு அரசியல்ல இருக்கலாங்க, அடுத்த ஆளை கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நீங்க ஊடகவியலாளர்னு சொல்லுவதே கேவலம். நீங்க நல்ல வார்த்தை சொன்னீங்க, யூடியூபர்னு, அதுதான் அவருக்கு பொருந்தும். அவர் மீடியா பர்சன் என்று சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இவரும் அந்த திருச்சி சூர்யாவும் எல்லார பத்தியும் மட்டமா ஏதோ திருச்சி சூர்யா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கேசவநாயனை பத்தி சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு பேசினது. கேசவநாயன் ஒரு பக்கம் பேசுறது, அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறது, அண்ணாமலை இவனை தூர வச்ச உடனே சஸ்பெண்ட் பண்ண உடனே அண்ணாமலையை பத்தி மட்டமா பேசுறது. அப்ப இவங்க இது எல்லாம் யாரு ஊக்குவிக்கிறான்னா இந்த முக்தார் கூட உள்ள அத்தனை இன்டர்வியூவும் தான். ஆக இந்த ரெண்டு பேருக்கும் வேலையே சூர்யா முக்தார், அதாவது முக்தார் தனியா பண்ணிட்டு இருந்ததுக்கும் சூர்யா ஒரு கம்பெனி. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும், அவங்க ரெண்டு பேரை தவிர எல்லாரையும் மட்டுமா பேசுறது, திமுக தலைவர்களை தவிர எல்லாரையும் மட்டுமா பேசுறது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லையா? இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணாங்க, சூர்யாவை அரெஸ்ட் பண்ண உடனே முக்தார் அரெஸ்ட் ஆகவில்லை. அது எப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்? நமக்கு என்ன தகவல் வந்ததுன்னா, முக்தாரை ஆதவர்ஜுனா காப்பாத்தி கொண்டிருக்கிறார். திருமாவளவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆதவர்ஜுனா காப்பாத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் நமக்கு வந்த தகவல். ஆனா விஜயை பற்றி அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு முதல்வர் விஜய், ஜோசப் விஜய் திரிஷாவையும் விட்டு வைக்கல. அதாவது இவர் யாராவது ஒரு ஆளை சொல்லணும்னா அந்த ஆள் கூட யாராவது ஒரு பொம்பளை பேசியாகணும். அதனால எல்லாருக்குமே இருந்த கடுப்பு. நீங்க என்ன சொன்னாலும் ஒரு காலத்துல அந்த பாதுகாப்பு அரண் எல்லாம் உடைக்கப்படும் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு கர்நாடகாவிலேருந்து இவரை கைது செய்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கைது நடவடிக்கை அப்படின்னா இல்லாமல் இப்ப இந்த முக்தார் மீது யாராரு கேஸ் கொடுக்கணுமோ அத்தனை பேர்கிட்ட அரசாங்கம் கேஸ் வாங்கணும். ஒரு காயத்ரிட்டோ, டெய்சிட்டோ, தமிழிசைட்டோ, பாமக எல்லாரையும் வாங்கி ஒரு கேஸ் தனித்தனியா நடத்தி இந்த ஆளை வெளியிலவே விடக்கூடாதுங்கிற. அதே மாதிரி சூர்யா, ரெண்டு பேரும் வாழ்நாள்ல வெளியில வரக்கூடாது சார். அந்த வாய் இருக்குல்ல, எனக்கு நாக்கு இருக்கு, எனக்கு வாய் இருக்குங்கிறத ஜனநாயகத்துல இதெல்லாம் உரிமை இல்லை. அதனால இந்த ரெண்டு, அதாவது ஆபாசமா பேசுபவர்களை சட்டம் எப்படி தண்டிக்கும் என்பதை சட்டம் இப்ப காமிக்க வேண்டிய நேரம். காவல்துறை என்ன செய்கிறது பார்க்க. சட்டம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு முந்தைய செய்தியில சொன்னீங்க. அந்த சட்டம் ஒழுங்கை பேணி காக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு புதுவிதமாக நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா நிறைய பெண்கள் வாக்களித்து தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்கள முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பெண்களுக்காகவே ஒரு தனி இதை ஆரம்பிச்சதே ஜெயலலிதா தான். பட் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. அந்த தொடக்க விழாவில் அவங்களுக்கான அந்த ஒரு மோட்டோ இருக்கிறது மாதிரி ஒரு வீடியோ தயார் பண்ணுவாங்க. அது ஏஐ மூலம் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அது ப்ராம்ப்ட் ஒழுங்காக கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல, அது ஒழுங்காக வரல, சொதப்பிடுச்சு. அதற்கு பிறகு பேண்டு வாசிச்சிருக்காங்க, அதுலேயும் சினிமா பாடல்களுக்கு வாசிச்சிருக்காங்கன்னு ஒரு
ஒரு விமர்சனம் வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ரீல்ஸ் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அப்படின்னு தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் கட்சியை எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த ரீல்ஸ் மூலமா, இன்ஸ்டா மூலமா நாம என்ன பண்ணணும், ஏஐ மூலமா என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆர்வக்கோளாறு தொழில்துறை அமைச்சரே அதுல இருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே கேட்கிறேன். எல்லா மினிஸ்டரும் தான் போற இடத்துலலாம் போட்டோ எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. கல்வி அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அறநிலையத்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, முதல்வர் அலுவலகத்துல உட்கார்ந்து கொண்டு ரீல்ஸ் வருது. அதான் முதல்வர் போடல, ஆனா முதல்வர் அலுவலகத்துல இருந்து அவரை மீட் பண்ண ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, அதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சி எங்க நடக்குது அப்படிங்கிறது முதல் கேள்வி. நீங்க முதல்ல ரீல்ஸ்ல இருந்து ரியல் லைஃப்க்கு வாங்க அப்படின்னு நம்ம இந்த கல்யாண பரிசு தங்க பேர் சொல்ற மாதிரி சப்ஜெக்டுக்கு வாங்க அப்படின்னு இந்த அரசாங்கத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சிங்கப்பெண்ங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம், இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் ஒரு வேற ஒரு வெர்ஷன் ரீஃபார்மேட் பண்ணி நீங்க ஒன்று லான்ச் பண்றீங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு தேதி கொடுக்குறீங்க, அந்த தேதியில உங்களால லான்ச் பண்ண முடியல. ஏன் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு அதற்கு விளக்கமும் சொல்லல ஒழுங்கா. ஆமா, ஒரே ஒரு விஷயம், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்ததுல இருந்து இன்னைக்குள்ள 60க்கும் மேற்பட்ட பாலியல் வன்முறைகள். அதுல ஒரு 10 வயது சிறுமிய என்னமா அசிங்கம் பண்ணியிருக்காங்கன்னு பேசினா இதெல்லாம் பேசவே முடியாத அளவுக்கு நடந்திருக்கிறது. பார்ல மது குடித்துட்டு போன இலங்கையை சேர்ந்த ஒரு சிறுமி, அவள் மீது காரை கூட ஏத்தி இது பண்ண அந்த இது பார்த்தோம். 2 பேர் இறந்து போனாங்க. இல்ல, நான் ஒவ்வொரு கேஸ் 60 கேஸ் நான் சொல்லிட்டேன். ஏன் சிறுமின்னு ஏன் சொன்னேன்னா அது ரொம்ப பேத்தட்டிக் கேஸுங்கிறதுனால சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நீ என்னடா பண்ணிட்ட அப்படின்னு கேட்க இதுக்கு பதில் வரல. இதுக்கெல்லாமா நீங்க உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? எக்கனாமிக் ரிஸ்டரேஷனுக்கு கொடுக்கலாம், லஞ்ச ஊழல் தடுப்புக்கு கொடுக்கலாம். ஆனால் டெய்லி லாண்ட் ஆர்டருக்கு எதுக்கு 6 மாசம் கொடுக்கணும்? அது கொடுக்க முடியாது. அதனால இவங்க லாண்ட் ஆர்டருக்கு அந்த கொழுந்து விட்டு இருந்ததுனால இந்த சிங்கப்பெண் கொஞ்சம் தள்ளி போச்சு. இப்ப லான்ச் ஆயிருக்கு. லான்ச் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? இந்த அரசாங்கம் ஏன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். ஏன் கொடுக்கறதுன்னா நீங்க உங்க ஆட்சியில் நடந்ததை சொல்ல முடியாது. நீங்க ஏஐல ஏதோ ஒன்று ஜெனரேட் பண்ணும்போது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் காட்டுறீங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேரே தப்பாக இருக்கிறது, தமிழ்லயே இல்லை. தமிழ்நாடு எம்பளம் காமிக்கிறீங்க, எம்பளமே தப்பா இருக்கு, எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் தப்பா இருக்கு. நான் என்ன கூட காவல்துறை அதிகாரி யாரு, காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு? ஜோசப் விஜய் சிஎம் தான் காவல்துறைக்கு அமைச்சர். அப்ப இதை பார்க்க வேண்டியது யார் பார்க்கணும்? சிஎம் தான் பார்க்கணும். ஒரு துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஏஐ போடுறாங்கன்னா அந்த மினிஸ்டர் அந்த ஏஐ பார்க்கணும், அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பார்க்கணும். ஒரு வேற துறையிலேருந்து போடுறாங்க, இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து போடுறாங்கன்னா அந்த மினிஸ்டர் பார்க்கணும். குறைந்தபட்சம் திஸ் இஸ் த ஏஐ, திஸ் இஸ் த இன்ட்ரோடக்டரி டாக்குமெண்ட் அப்படின்னு அந்த மினிஸ்டர்கிட்ட காமிக்கணும். காவல்துறைக்கு சிஎம் தான் மினிஸ்டர். அப்போ சிஎம்கிட்ட அவங்க காமிக்கலைன்னு அர்த்தம். இல்லை சிஎம் அதை பார்க்க விரும்பலைன்னு அர்த்தம். இப்போ சிஎம் என்ன பண்ணியிருக்கணும்? அதை யாராவது ஒரு ஆளை அதுக்கு இன்சார்ஜ் கொடுத்து, யாரோ இப்போதான் ஆதவர்ஜுனா தான் சொல்றாருல்ல, எல்லாத்தையும் ஏன்ட்ட தாங்க நானே பார்த்துக்கிறேங்கிறது மாதிரி தானே அவர் பேசுறாரு. ஏதோ அவர் தான் ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்படி எங்கேயுமே போகாமல் அதிகாரிகளும் பார்க்காமல், அதிகாரிகள் இதுல என்னன்னா எவ்ரிபடி ஜாப் இஸ் நோபடி ஜாப்னு அப்படிதான் நான் இதை டிஸ்கிரைப் பண்றேன். நேரடியா ஏஐல அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வரும்போது அசிங்கம்னா அவ்வளவு அசிங்கம். இப்படி எப்படி நடக்கும்? இப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அரசு துறை அதிகாரிகள் இருக்கிறார்களா, அமைச்சர்கள் இருக்கிறார்களா? இவரே நடிகர், இவர் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாரு, அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்துருப்பார்ல.
அதேதான். தப்பு இல்லாம பண்ணணுங்கிறதுக்கு ரிஹர்சல் பார்த்துருப்பாங்களே, இது பார்த்துருக்கணுமே, ஒரு தடவை பார்த்துக்கணும்ல. அப்ப இதை விட என்ன, அதாவது உங்களுக்கு இதை விட என்ன வேலை இருந்ததுங்கிற இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவே பார்க்க முடியல. நீங்க தான் வந்து பெண்களை வந்து காப்பாற்ற போறீங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த பேண்ட் வாசிக்கிறாங்க, அதில் ஆள போறான் தமிழன். எனக்கு கேவலமா இருக்கு. நான் இது பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், முதல்வர் அவர்களே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு உங்களை எப்படி குளிப்பாட்டுவது என்று தெரிந்து விட்டது, உங்களை எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு, சந்தோஷப்படுகிறார் அவரும். உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்று தெரிஞ்சுக்கிச்சு. அப்படின்னா அதை பார்த்து முதல்வர் அவ்வளவுதான், இனிமே யூ ஆர் அவுட்டுங்கிறேன். இனிமே இந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் உங்கள்கிட்ட போய் தான் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஏன்னா நீங்க கிராஸ் செக் பண்ண போறது. அவங்களுக்கு ஒரு ஏஐ கூட, ஒரு டெமோவை கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத சிஎம் அவங்க கொடுக்குற பொய் ரிப்போர்ட்டை இனிமேல் நீங்க எப்படி வெரிஃபை பண்ண போறீங்க? அதனால அவங்க உங்க டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது காவல்துறையே என்ன, திருடனே என்ன, லஞ்சம் வாங்குறவன், லஞ்சம் கொடுக்கறவன், திருடுறவன் என்ன பண்ணுவான்? முதல்ல உங்களை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவான்? உங்களுடைய டேஸ்ட் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுவோம். உங்களுடைய டேஸ்ட் புகழுக்கு மயங்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, கற்பனைக்காக. இந்த மைண்டிங்கில் இனிமேல் நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? அதனால முதல்ல நீங்கள் அடுத்த டிபார்ட்மெண்ட்லாம் விட்டுருங்க சார், மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதாக கேள்விப்பட்டேன், எந்த மினிஸ்டர்னாலும் என்கிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா இது எனக்காக வந்த ஓட்டு, உங்களுக்காக வந்த ஓட்டு இல்லை, இது விஜய்க்கான ஓட்டு, அதனால அந்த பேரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேரை காப்பாற்றலைன்னா. அதனால நேற்று தான் ஒரு வீடியோ யார் அருண்ராஜ் போடுறாரு, 10 மணிக்கு வராரு, 5 மணிக்கு சிஎம் வீட்டுக்கு போறாரு, நடுவில் அரை மணி நேரம் மட்டும் சாப்பிட்றாரு, சாயங்காலம் 5 மணி நேரம் மட்டும் டீக்கு செலவு பண்றாரு. இப்படி ஒரு சிஎம் நீங்க பார்த்ததுல, ஏன்னா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லையும் உட்காடுறாங்க. இதுல என்ன வேலை இருக்கு? இதுல என்ன பெரிய 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும்? 10 மணிலேருந்து 5 மணிலாம் இல்லை சார், 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் தனியார் துறையில இருக்கிறாங்க. இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து 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 நீங்க உங்களுக்குள்ளேயே பெருமை கொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சார், இந்த ஆட்சி அழிவை நோக்கி போகும். ஆட்சிகளின் காட்சி அலங்கோலமாக இருக்கும். இதைத்தான் நாம எச்சரிக்கை விரும்புகிறோம். இதில் கவனம் செலுத்த வேண்டியது விஜய் விஜய் விஜய், வேறு யாரும் இல்லை. இதுல வேற யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல குற்றவாளி என்று சொன்னால் முதல்வர் மட்டுமே. அவர் தான் இதை சரி பண்ணணும், சரி பண்ணுவார் என்று நம்புவோம். முதல்வர் சரி செய்வாரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க முதல் செய்தியில. அவங்க ஒரு சரி செய்ய ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைக்கின்றன. ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை, மின்வெட்டு, இது போல் பல பிரச்சனைகளுக்கு இது சம்பந்தமாக மக்கள் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களின் குரலாக அந்த குரலை வாங்கி ஒளிபரப்பக்கூடியது செய்தி சேனல்கள். அதில் பாலிமர் அதிகமான வியூஸ் மக்கள் பார்க்குறாங்க. அதற்கு அடுத்தது நியூஸ் தமிழ் அது இருக்குது. இப்போ வலதுசாரி அப்படிங்கிறது உண்மையை சொல்லக்கூடிய ஜனம் டிவியும் தமிழ் ஜனம் வந்திருக்கிறது. இந்த 3 சேனல்களும் மக்கள் என்ன இந்த ஆட்சி குறித்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து ஒளிபரப்பிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ என்னென்னா, அரசு கேபிளில் அவங்களுடைய இது வராமல் ஏற்கனவே புதிய தலைமுறைக்கு இந்த சிக்கல் வந்தது. இப்போ இந்த 3 சேனல்களும் இப்போ பண்ணியிருக்காங்க. அப்படின்னோடனே திமுகவிலிருந்தும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு திமுகவும் இதே போன்ற வேலையை செய்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம், கனிமொழி அவர்கள் ஜனம் சேனலையும் குறிப்பிட்டு இதையெல்லாம் முடக்கிறது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார், நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்க ராஜேஷ்? நீங்க கண்டனம் தெரிவித்தவங்க லிஸ்ட்டை நீங்க சொல்லிட்டீங்க. நயினார் பண்ணியிருக்கிறார், அண்ணாமலை பண்ணியிருக்கிறார், கனிமொழி பண்ணியிருக்கிறார், எடப்பாடி பண்ணியிருக்கிறார், ஸ்டாலின் பண்ணியிருக்கிறார், சீமான் பண்ணியிருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். நல்ல வேலை ஆதவ அர்ஜுனாவும் சேர்ந்து கண்டம் பண்ணல, அவ்வளோதான்.
அவர் எதிர்கட்சியாக இருந்தால் பண்ணியிருப்பார். ஆனால் திருமாவளவன் கண்டனம் பண்ணலை, ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் பண்ணலை, ஏன்னா இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து பேச்சுரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த தடவை கண்டனம் பண்ணலை என்பதை மக்கள் மறந்து விடாமல் பார்க்க வேண்டும். இவங்க ஆபீஸுக்கு சோஃபா போனதுனால அதையெல்லாம் அந்த சேனல்கள் காட்டினதுனால கோவமா இருக்கலாம். அது சோபா போச்சா, சோபா கீழே அடியில் ஏதாவது பேப்பரும் போச்சாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது பக்கம் இருக்கட்டும், இது முதல். ஆனா நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, இந்த புதிய தலைமுறை எடுத்துக்க, இந்த விஜய் கரூருக்கு போனது, அதாவது விஜயினுடைய ஒவ்வொன்றையும் லைவ் போட்டு ஒரு 400க்கு மேற்பட்ட ஷில்ஸ் போட்டு கார்டு போட்டு அதே திமுக கண்டனம் தெரிவித்தது. புதிய தலைமுறை அரசு கேபிள்ல இருந்து தூக்கி விட்டாங்க. சமஸ்க்கு பெரிய பிரச்சனையாச்சு. புதிய தலைமுறை, அதாவது தமிழகத்திலேயே முதலையாக அதிகமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணினது என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி, அது உண்மையா பொய்யாங்கிறத விட்டுங்க, குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி திமுகவால் தண்டிக்கப்பட்டது புதிய தலைமுறை. விஜய் டெல்லி போறாரு, டெல்லியில பிரஸ் மீட் பண்ணால, எங்கேயுமே மீட் பண்ணல. அதாவது தமிழ்நாடு பவன்லையும் மீட் பண்ணல, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்ததும் மீட் பண்ணலை, வேற எங்கேயும் மீட் பண்ணலை. ஆகையினால டெல்லியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் வந்தது தப்பு. எப்போது ப்ரெஸ்ஸை சந்திப்பீர்கள் அப்படின்னு புதிய தலைமுறை ஒரு கேள்வி எழுப்புது. மீண்டும் புதிய தலைமுறை தாவேக அரசால் தண்டிக்கப்படுகிறது. திமுக போலவே எந்த புதிய, அப்போ என்ன யோசிக்கணும், நேற்று வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண வந்தானப்பா, அந்த அரசாங்கத்திலேயே இவங்க பண்ணாங்களே, அப்ப இவங்க கேட்கிற கேள்வி நியாயமா இருக்குமே என்ற ஒரு சிந்தனை கூட, அறச்சிந்தனை கூட இந்த அரசாங்கத்துக்கு இருந்ததில்லை என்பதுக்கு அதுக்கு முதல் காரணம். சரி, இப்ப ஜனம் நியூஸ் 24x7 பாலிங் நீங்க பாருங்க, இன்றைக்கு அதிகமாக தாவேக அரசை விமர்சிப்பவர்கள் இவர் தான். சன் டிவி விமர்சனம் பண்ணுது, கலைஞர் டிவி விமர்சனம், அவர்கள் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்க எல்லாம் நீங்க கை வைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் ஓப்பனா சொல்லிட்டாருல, நீங்க நடத்துறதே அவங்க ஆட்சின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆட்சியில பங்குல இருக்கிறவங்களை நீங்க எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாது. நீங்க இந்த 3 பண்றதா இருந்தா அவங்களையும் பண்ணிருக்கணும், பண்ணல. அப்போ இந்த 3 மட்டும் நீங்க வந்து அரசு கேபிள்ல சிக்கல் வரமாட்டால், இதுல ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட், அந்த ஃபால்ட், அது இதுன்னு ஒரு ஃபீ என்னென்னமோலாம் அதற்கான பணம் கட்டப்படவில்லை, அதெல்லாம் வந்து டெக்னிக்கலா சொல்றதெல்லாம் டெக்னிக்கல் லைஸ். சரிங்களா? உங்க பார்வையில இந்த 3 உங்களை விமர்சனம் பண்ணுகிறார்கள். குறிப்பா எதை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பாலியல் குற்றங்களை விமர்சனம் பண்ணுகிறார்கள், லா அண்ட் ஆர்டர் குற்றங்களை விமர்சனம் பண்ணுகிறார்கள். அவ்வளவுதான். எது உங்களுக்கு நெகட்டிவ்ங்கிறது அதுதானே, நீங்க அதை சொல்லிதானே வந்திருக்கிறீங்க. ஆகவே இன்னைக்கு இது ரொம்ப ஆபத்தானது. எனக்கு எதிர்த்து உண்மையை சொல்லக்கூடியவர்களுடைய குரல் வலையை நான் நெறிப்பேன் என்று சொன்னால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் இல்லை. எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ் தானே கூட இருக்கிறது. ஆகையினால தாவேகா அரசு இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க, அதனால நீங்க திருப்பி ஈஸியா சொல்ல முடியாது. குறிப்பாக தாவேகாவுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போட்டவர்கள் இன்னைக்கு இந்த 3 டிவிலையும் வந்து தாவேகாவை விமர்சனம் பண்றாங்க. இல்ல நாங்க கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தான் ஓட்டு போட்டுட்டோம்னு சொல்றது இந்த 3 டிவில தான் அதிகமா வருது. அதுதான் அதுல உள்ள விஷயம் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு நீங்க இல்ல இது மேட்டர் ஆஃப் டைம், நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் மீண்டும் சொல்றேன், நீங்க மாரிதாசை கைது செய்யும் போதே எங்களுக்கு தெரிந்து விட்டது, நீங்க ஒன்றும் குரல் கொடுக்கிறவங்களுக்கு, நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவங்களுக்கு வக்காலத்து வாங்குவதற்கு இல்லை. குரல் வழியை, சுதந்திர பேச்சின் குரல் வழியை நெருக்கக்கூடியவர்கள் தானே புரிஞ்சு வச்சு. மாரிதாசை கைது பண்ண முடிஞ்சது, ஆனால் உங்களால் முக்தாரை தேடிட்டே இருந்த முடிஞ்சது, லேட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ மாரிதாஸ் கைது, இப்போ இந்த 3 இருட்டடைப்பு, இந்த கேபிள் டிவி எல்லாம் இருட்டடைப்பு அப்படின்னு வந்தீங்கன்னா
இந்த ஆட்சியும் திமுக என்ன செய்ததோ அதைத்தான் செய்கிறது. அதனால இந்த ஆட்சி மேல மக்களுக்கு விரைவில் நம்பிக்கை இற்று போகிவிடும். இது ஒரு விஷயம். நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் ஒரே ஒரு ஆளை பாராட்டத்துக்காக நேரம் எடுத்துக்கிறேன், கனிமொழி அவர்கள். ஏன்னா கனிமொழி அவர்கள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தன் இருந்தான், இருக்கான். ஒரு பிரஸ் மீட்டிங்ல ஜனம் டிவி போய் கேள்வி கேட்குது. ஜனம்னு மைக்கு பார்த்த உடனே இதை எடுங்க, இதை எடுங்க, இது எடுங்க. சென்னை பிரஸ் கிளப்ல இருந்தே, சென்னை பிரஸ் கிளப்ல சண்டை. அப்போ அவங்க சொல்றாங்க, பிரஸ் கிளப் இன்வைட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன், நீங்க எடுக்க முடியாது, நான் பிரச்சனை எல்லாம் வருது. அந்த நேரத்துல எல்லாம் ஜனமுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. இவங்க யார், திமுக காரர்களோ மற்ற யாருமே ஆதரவு கொடுக்கல. ஜனம் டிவியை அதை RSS டிவி என்று பிராண்ட் பண்ணி கொண்டிருந்தவர்கள் திமுக காரர்கள். திமுகவினுடைய ஒட்டுண்ணி இயக்கங்கள் எல்லாம். இன்னைக்கு அதையும் தாண்டி ஜனமுக்காகவும் கனிமொழி குரல் கொடுத்திருக்கிறார் என்று வரும்போது, ஆஹா, எதிர்கட்சின்னு வரும்போது எல்லா கட்சியும் தாவேக்காக்கு எதிராக இருக்கிற எல்லா டிவியும் நமக்கு வேணுங்கிறது இன்னைக்காவது அவங்க அறிவுக்கண்ணை திறந்திருக்கிறதே, இன்றைக்காவது கனிமொழி ஜனம் டிவிக்காக பேசியிருக்கிறார்களே என்பதற்காக கனிமொழி அவளுக்கு சிறப்பு பாராட்டுகள். இது நீங்க கேட்ட கேள்வினால நான் எடுத்து சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நேற்று நம்முடைய செய்திகள் சிந்தனைகள்ல ஒரு விஷயம் பார்த்தா என்னன்னா, சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் அதனுடைய மேயர், துணை மேயர், 75 கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய சொத்து கணக்கையே காட்டலை. ஒவ்வொரு மார்ச் மாதத்துக்குள்ளார அவங்க காட்டணும், இது வரைக்கும் அவங்க காட்டலை. அதுவே ஒரு விதிமீறல் அப்படிங்கிறது. ஆனால் தன் மீதான சொத்து வழக்கு இல்லை ஏதாவது கேஸ் ஃபைலாக இருந்ததுன்னா அது சம்பந்தம், இதையெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு நாமினேஷன், அது ராஜ்யசபாவுக்கோ இல்லை லோக்சபாவுக்கோ அது பண்ணுறப்போ என்னென்ன கேஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதை சரியாக அதில் குறிப்பிடப்படவில்லை. அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியுடைய ராஜ்யசபாவுக்கு போட்டியிட்ட மீனாட்சி நடராஜன் இவங்க மத்திய பிரதேசிலேருந்து போட்டிடுறாங்க. அதில் இதை குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. உடனே இங்கே KC வேணுகோபால் இவங்கெல்லாம் போய் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக, அதுவும் ஒரு பெண் MP அவங்க ராஜ்யசபா ஆயிடக்கூடாதுன்னு மோடி அரசு தடுக்கிறது அப்படின்லாம் சொல்லி ஒரு கூச்சல் குழப்பத்தையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு. அது ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை ராஜேஷ், நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிவிட்டது. இன்றைக்கு 3வது பாஜக கேண்டிடேட் டிக்ளேர்டு எலெக்டட், அவ்வளோதான். அதனால எனக்கு என்னன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் யாரு, நம்ம திமுக கட்சிக்காரங்க தான். எங்கிட்டேருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கி உடனே எங்கிட்ட குழி பறிச்சுட்டு போய் தாவேக்காட்டேருந்து ராஜ்யசபா MP வாங்கி நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களாடான்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்களால ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியுது, சாபம் கொடுக்க முடிஞ்சது. ஆனா பிஜேபி காரங்களால் தான் இவங்களுக்கு சமாதானப்படுத்த முடியுது. இல்லை, அப்படி நீங்கள் ஒரு பார்வை பார்க்குறீங்க. எனக்கு என்னென்னா, பகுத்தறிவாளர்களின் சாபங்கள் எல்லாம் எடுபடுகிறதுங்கிறதும் அதுவும் பவர்ஃபுல்லாக இருக்குதா? அதாவது நான் பிஜேபிங்கிறது எதுக்காக சொன்னேன்னா, அப்ஜெக்ஷன் கொடுத்தது பிஜேபி என்பதால் சொல்லுகிறேன். அதனால் உடனே எலெக்ஷன் கமிஷனை சொல்லிடுறேன், எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி சொன்னா அப்படி சொல்லிடுறேன். அதாவதுங்க, ஒரு அஃபிடவிட்ல அதுவும் ஒரு தமிழருக்கு நடந்திருக்குங்கிறத பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டை சார்ந்தவர், நீங்க பாலக்காடை சார்ந்தவர், இரண்டும் கலப்பு. ஒரு காலத்துல மீனாட்சி நடராஜன் திக்விஜய்க்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டது. யாரும் நீங்க மறுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தார் என்றால், 2 பேரையும் இணைத்து கதை சொல்லும் அளவுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தார். நான் அதுக்குள்ள நான் போக முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால திக்விஜயை விட அதிகம் ராகுல் காந்தி நெருக்கமானவராக மீனாட்சி இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்தாங்க. அப்போ ஒரு காலத்துல என்ன ஆகுதுன்னா, மத்திய பிரதேஷ் விவகாரத்தை அந்த மாநிலத்தை திக்விஜய் சொல்றதை விட அந்த மாநிலம் சாராத மீனாட்சி நடராஜன் சொல்றத ராகுல் கேட்க ஆரம்பிக்கிறார். இது உள்ளுக்குள்ள ஒரு பவர் ஃபைட் உள்ள வருது. இந்த பவர் ஃபைட்ல இப்ப கூட அந்த MP சீட் திக்விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும். ராகுல் பண்ணல. ஏன்னா ஒருவேளை
திக்விஜய் சிங் தெரிஞ்சவரா இருப்பாரோ அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்? இல்லை, அதுதாங்க. அப்போ என்ன ஆச்சு, அப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து தெலுங்கானாலேருந்து அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. இந்த வழக்கு இருக்கிறது, இந்த வழக்கு அஃபிடவிட்டில் வந்து விட்டதான்னு கேட்குறாங்க. வரலைன்னு ஒன்னே அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர் திக்விஜய்க்கு சொல்லுகிறார். திக்விஜய் அதை தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாஜக அமைச்சர்கிட்ட சொல்லி, அப்படிதான் கதையெல்லாம் வருது. அதை நான் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் திக்விஜய் தான் இந்த விஷயத்தை பாஜக பார்வைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு பிஜேபிகிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு பதிலாக, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு பதிலாக திக்விஜய்கிட்ட சண்டைக்கு போனால் நல்லது, இல்லை தெலுங்கானாவில் இருக்கிற காங்கிரஸ்காரங்கிட்ட சண்டைக்கு போனால் நல்லது. சார், ஃபால்ட் இஸ் வித் யூ. உங்களுடைய கேண்டிடேட் தன்னுடைய அஃபிடவிட்டில் வழக்கு விவரங்கள் தெரிவிப்பதில் ஒரு உண்மையை தெரிவிக்கவில்லை, தன் மீது இருந்த ஒரு வழக்கை சுட்டி காட்டவில்லை. இது குற்றம் தானே? அப்ப இது மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த ரிட்டர்னிங் ஆபீசர், சார் இதெல்லாம் பவர் ஆஃப் தி டிஸ்கிரிட்டரி பவர் ஆஃப் தி ரிட்டர்னிங் ஆபீசர். ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இந்த அப்ஜெக்ஷனை ஓவர் ரூல் பண்ணலாமான்னா பண்ணத்துக்கும் வழி இருக்கு. அப்படி அவர் ஓவர் ரூல் பண்ணியிருந்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க கேஸுக்கு போகணும். இப்போ அவர் பண்ண பிறகு இனிமேல் நீங்கள் கேஸுக்கு போக முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ரூல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. திஸ் இஸ் மேட்டர் ஆஃப் நத்திங், ஏதோ ஒரு கேஸ் சொல்ல மறந்துட்டாங்க, இது சிலர் பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், தன்னுடைய பார்வைக்கு வந்த பிறகு ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதை ஓவர் ரூல் பண்ணுவது என்பது நடக்கக்கூடிய காரியமாக எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா அவரும் சேர்ந்து பிரச்சனைக்கு வரும். அதனால காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் தன்னை சரி பண்ணிட்டு, இது ஜனநாயக விரோதம்னு கேசி விநாயகர்லாம் சண்டை போடும் பொழுது நமக்கு எமர்ஜென்சி. அப்புறம் ஏன் கேட்குறீங்க? குற்ற வழக்கு விவரம்ங்கிறது ஏன் அஃபிடவிட்டில் கேட்குறீங்க? அது எப்படி ஜனநாயக விரோதமாக இருக்க முடியும்? நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு குற்ற வழக்கு இருந்தால் நீங்கள் நாமினேஷனே ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. நீங்கள் சார், தமிழ்நாட்டில் 2 கொலை செய்த ஒரு ஆளே மினிஸ்டராக இருக்காரு சார். 2 கொலை செய்தல தண்டனை வாங்கின ஒரு ஆளு மினிஸ்டராக இருக்காரு. அவரும் இது அஃபிடவிட்ல அவர் கொடுத்துருந்தாரு. அஃபிடவிட்ல கொடுக்காம இல்லையே, அஃபிடவிட்ல கொடுத்துருந்தாரு. அப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க அஃபிடவிட்ல மறைக்கும் போது நீங்க குற்றவாளியாகிறீர்கள், அவ்வளவுதான். இது ஜனநாயக விரோதம் கேசி வேணுகோபால் எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய கட்சிக்காரரை எஜுகேட் பண்ணலன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஓட்சோர்னு சொல்லிட்டு கிடக்காங்க. நீங்க அதாவது நீங்க சரியா பண்ணீங்களா, அவ்வளவுதான். அதனால காங்கிரஸ் இதே திக்விஜய் தான் கோவால காங்கிரஸ் ஜெயிச்சுடுத்து நினைச்சிட்டு ஹோட்டல்ல போய் தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில பிஜேபி ஆட்சி அமைச்சிருது. நீங்க ஒவ்வொன்றத்தையும் கதை சொன்னா ஒவ்வொன்றா கதை போய்கிட்டே இருக்கும். காங்கிரஸ் லேக்குனா பிஜேபியினுடைய கெயின். இது அரசியல் கட்சி காங்கிரஸ் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர பிஜேபியோ எலெக்ஷன் கமிஷனோ குறை சொல்றதில் அர்த்தம் இல்லை. காங்கிரஸ் இன்னும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடந்தது நல்லது அப்படிங்கிறது. இப்ப சமீப காலமாகவே எண்ணிக்கை குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. இவ்வளவு லட்சம், இவ்வளவு ஆயிரம் அப்படின்னு. அப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எண்ணிக்கை முக்கியமா எண்ணம் முக்கியமா அப்படின்னு. எண்ணிக்கையோடு அந்த எண்ணம், அந்த எண்ணத்திலே திண்ணம், இதை கொண்ட ஒரு தலைவர் அவருடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமர் அந்த பதவியிலே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால ஜவஹர்லால் நேரு அவர்கள் 4398 அன்இன்டரப்டட் டேஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை இவர் கடந்து இருக்கிறார். ஒரு புதிய சாதனை மைல்கல்லை எட்டி இருக்கிறார். அதுவும் ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அவரை புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வெளிநாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம், உலக தலைவர்கள் எல்லாம் அவருக்கு இப்போ வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பிரதமராக அதிக நாட்கள் பொறுப்பு வகித்ததில்
ஜவஹர்லால் நேருவனுடைய சாதனையை முறியடித்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸ்ரீ டிவியின் சார்பாக நம்பி நாராயணன் ஆகிய நான், மற்ற எங்களுடைய அத்தனை ஆங்கர், எங்களுடைய இந்த செய்திகள் சிந்தனைகள் குழு, எங்களுடைய எல்லா குரு, அதில் எங்களுடைய கண்டென்ட் மேக்கர்ஸ், எங்களுடைய எடிட்டர்ஸ், கேமராமேன் எல்லா சார்பிலையும் நாங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னொரு சாதனை முறியடிக்க வேண்டி இருக்கிறது. அது என்ன சாதனை என்று கேட்டால், இந்த இடத்துல நேருனுடைய எலெக்டட் டேஸ் 52க்கு அப்புறம் உள்ளது வருது. ஆனால் 47லேருந்து 52 அவர் அப்பாயிண்டட் PM. அது இங்க இந்த கணக்கில் வரல. இதையும் பிரதமர் மோடி அடுத்த 5 ஆண்டுகளில் முறியடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய்து உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேங்க. சார், இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால் மோடி என்ன சொல்றாருன்னா, என்னை ஜெயிக்க வேண்டுமானால் என்னை விட ஒரு பெரிய தேசபக்தராக நீங்கள் மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜவஹர்லால் நேருவை பத்தி நாம சொல்றதா இருந்தா அவருடைய நினைவு ஆற்றல் பத்தி பேசுவோம். அதாவது கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி அவர் எழுதினது ரெஃபரன்ஸே இல்லாத எழுதினதாக சொல்லுவார். அது உண்மையா பொய்யாலாம் விட்டுருங்க, அந்த ஆய்வுக்குள்ள போக வேண்டாம். அதே மாதிரி அவர் எழுதின அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் அவர் ஒரு படைப்பாளியாக இருந்திருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். நான் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸுக்கு இணையான ஒரு கம்ப்ளீட் ஒர்க்ஸு இந்தியாவில் கிடையாது. மோர் தென் 50,000 பேஜஸ் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. அண்ணாதுரைக்கும் ஈவேராக்கும் அதெல்லாம் எப்படிங்கிறத 67 வால்யூம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க உருவாக்கல், மற்றவர்கள் உருவாக்கினது. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா இல்லை பிரதமர் நேரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வரலாறு படைத்த போது இவங்களுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. நேருனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது தெரியும், காந்தியினுடைய பேக்ரவுண்ட் என்ன. அவங்க சின்ன ஃபேமிலியில இருந்தெல்லாம் வரலைங்க. ஆனால் ஒரு சாதாரண டீ விற்கிற குடும்பத்திலேருந்து. அதனாலதான் என்னன்னா, மோடி பிரதமர் ஆகுவதற்கு முன்னாலேயே இந்தியாவை கிழக்கு மேற்குமாக வடக்கும் தெற்குமாக போறாங்க. ஏக்தா யாத்திரால கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், ராம் ரத் யாத்திரால அத்வானி கூட அயோத்தி வரைக்கும். அவர் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த காலத்துல அவர் கீழே இருந்த மாநிலங்கள் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர். அதனால அவரு சிஎம் ஆகத்துக்கு முன்னால் எமர்ஜென்சி நேரத்துல தலைமறைவு. அதனால அவர் சிஎம் ஆகத்துக்கு முன்னாலேயே நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை பத்தி எழுதி இருந்திருக்கலாம். ஆனா இவர் முழுசாவே இந்தியாவை கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். அவர் ரூம்லயே உட்கார்ந்து எழுதினாரு. இவர் போய் பார்த்துட்டு பிரிட்டிஷ் ஹிஸ்டரியை வச்சு இந்தியாவை டிஸ்கவர் பண்ணாரு. இவர் இந்தியன் விசிட் மூலமா இந்தியாவை இவர் தேசாந்தரியா நாடோடியாக இருந்து நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய கிறிஸ் கிராசிங் ஆஃப் இந்தியாவில் வந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருந்ததுனால இன்னைக்கு இந்தியாவை கரெக்டான திசைக்கு மோடி கொண்டு இருக்கிறார். எல்லாம் சோசியலிசத்துல இவரும் வாங்கியிருப்பார். அதனால திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஆகையினாலதான் இன்னைக்கு என்ன ஆச்சு, மோடி பல்ஸ் ஆஃப் த நேஷனை கரெக்டா வச்சதன் காரணமாக இன்னைக்கு உலக நாடுகள், இன்னைக்கு தேவகவுடா பழைய பிரைம் மினிஸ்டர்னு அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். கட்டுரை நான் பெரிய கட்டுரை, தலைப்புல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறார். தேசபக்தி என்று வரும்போது மோடியிடம் எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு அவர் எழுதுகிறார். ராம்நாத் கோவிந்த் இன்னைக்கு எழுதுகிறார், பழைய பிரசிடென்ட். நிதிஷ்குமாரோடைய, அதாவது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்ற முன்னாள் யூபிஏ தலைவர்கள் இன்னைக்கு கூட்டணி, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரண்டா இருந்தவங்க. நிதிஷ்குமார நீதான் நாளைக்கு பிரதமர்னு சொன்னாங்க எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து. சந்திரபாபு நாயுடு நீதான் நாளைக்கு பிரதமர்னு சொன்னாங்க.
இவர்களெல்லாம் அவருக்கு எதிராக கட்டமைக்கணும்னு நினைச்சாங்க. கட்டமைக்கப்பட்டவர்கள். ஆனா அவர்கள் இன்னைக்கு மோடியை பாராட்டி, மோடி எப்படி அன்காம்ப்ரமைசிங்கா இருந்த அவருடைய விஷன் என்ன, எப்படி டயர்லெஸ்ஸா ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு இந்த 12 ஆண்டுகளை விடுங்க, மொத்தம் 25 ஆண்டுகள் ஆயாச்சு ஒரு புது வாழ்க்கையில். 24/7 லீவ் எடுக்காத ஒரு சிஎம், லீவ் எடுக்காத ஒரு பிஎம். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி நீங்க எங்கேயோ போயிடுறீங்கல்ல, செபாட்டிக்கல் லீவ்லாம் ஆளாளுக்கு இங்கெல்லாம போறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லையே. அப்போ இன்றைக்கு அவருடைய சாதனை என்பது உலக தலைவர்கள் இப்ப என்ன புட்டின் சொல்றாரு, எங்களுக்கு இவர்கிட்ட அப்படிலாம் எங்கிட்ட ரஷ்யாட்டேருந்து அவர் ஆயில் வாங்கல, உங்க மிரட்டல்லாம் அப்பாற்பட்டு அவர் கொஞ்சம் நிறுத்தினாலும் நிறுத்தலைனாலும் எங்க வர்த்தகம் தொடரும்ங்கிறார். உடனே கோவப்படல, யாரையும் டிக்டேட் பண்ண முடியாது. நான் மோடி இதே வார்த்தையை ட்ரம்ப் சொல்றாரு, எனக்கு நாங்க பேசுறதா இருந்தா, வர்த்தகம் பேசுறதா இருந்தா அவர் விட்டு கொடுக்காதவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ட்ரம்ப் பேசுறாரு. டஃப் நெகோசியேட்டருங்கிறாரு. இந்த வார்த்தை டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன். டஃப் நெகோசியேட்டருங்கிற வார்த்தைய ட்ரம்ப் சொல்றாரு. உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் மோடியை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 4399வது நாள்ல அடி எடுத்து வச்சாச்சு. நான் காங்கிரஸ் பிஎம் இதுதான் முதல். ஏன்னா நான் காங்கிரஸ் பிஎம்னு வந்தாலே அவர் அலையன்ஸ் பார்ட்டி லீடராக தான் இருப்பார். அது வாஜ்பாயா இருந்த போது கூட வாஜ்பாய் அலையன்ஸ் பார்ட்டி லீடர் தான், இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு தேவகவுடாவோ, சரண் சிங்கோ, சந்திரசேகரோ எல்லாமே அலையன்ஸ் பார்ட்டி லீடர் தான். அதே மாதிரி நான் நேருவின் ஃபேமிலினாலும் பிரச்சனை தான். பிவி நரசிம்மா 5 years கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அது அது ஒரு திறமை. அது நம்ம தனியா ஒரு தடவை பேசலாம். எப்படி இன்சைடர் ஸ்டோரிங்கிறது எப்படிங்கிறத நம்ம தனியா பேசலாம். அப்போ அது மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த ஒருவர். ஏன்னா இதுக்கு முன்னால எல்லாம் அத்தனை பேரும் சுதந்திரத்துக்கு முன்னால பிறந்தவங்க. இப்படி நிறைய அந்த காங்கிரஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் இருந்தது, நாங்க தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோன்னு. ஸோ அதை கண்டினியூஸா ஒரு 3 டேர்ம் அவங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருந்ததுங்க சார். அதாவது லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் நீங்க வந்தாலே ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அந்த இடத்துல வந்துடுறாங்க. 2 பேர் ஃபேமிலி ஆயிடுறாங்க. மன்மோகன் சிங் வர்றாரு, அவர் காங்கிரஸ் ஆயிடுறாரு. அடுத்தது அப்போ காங்கிரஸ் இல்லாத பிஎம் என்பது இவர் தான் வருகிறார். இதுதான் இங்க. அப்போ காங்கிரஸ் இல்லாத பிஎம் என்பது இல்லை, கொள்கையில் ஒரு பேரடிம் ஷிஃப்ட் கொண்டு வந்து பிஎம். அதாவது எப்படி அதாவது இந்த குளோபலைசேஷன் வித்தவுட் வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னாரு தேங்கடி. இவர் அந்த குளோபலைசேஷனை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஆத்ம நிர்பர் பாரத்னு ஒன்று வச்சார். செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும். இதை எப்படி இவர் சமன்படுத்தினார் என்பது ஒரு வரலாற்று பார். அதனால என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாருங்கிறது இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்காங்க, நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. 12 years ஆஃப் மோடி மினிஸ்ட்ரியிலேருந்தே புக் வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஸ்ரீ டிவியில் உள்ளவர்களுக்கு அந்த புக்கை நாம் அப்லோடு பண்ணி கொடுக்கலாம், பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நான் பார்க்குறேன். மீண்டும் நான் ஆரம்பித்த இடத்துக்கே வரேன். அந்த இன்னொரு சாதனை இருக்கிறது அல்லவா, நாமினேட்டட்லேருந்து வந்த அந்த சாதனையும் சேர்த்து மோடி முறியெடுப்பார் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். இந்த லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி குழுமின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம், ஸ்ரீ டிவி ஒரு தளத்தில் தான் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கலாக, அதாவது பாலிடிக்ஸ் இல்லாமல் அவர் பேசியதாக இருக்கட்டும், பாராளுமன்றத்திலே அவர் பேசியதாக இருக்கட்டும், இதோடைய தமிழ் வெர்ஷன் அப்படியே இருக்குது. அவருடைய குரலாகவே ஒலிக்கக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது. அதை நீங்கள் பிளேலிஸ்டில் போயிட்டு மோடியின் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா, மோடியின் உரை தமிழில் அப்படின்னு தேடினீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தேவைப்பட்டால் அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை அந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணால் கூட போதும்.
அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.